கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நகராட்சிக்கு வீட்டு வரி செலுத்தாத நபரின் வீட்டின் முன்பு நகராட்சி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், களச்சூழல் என்ன விவரம்? பண்ருட்டி நகராட்சிக்கு பல கோடி ரூபாய் வரி வசூல் செய்யாமல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த வரி வசூல் செய்வதற்காக நகராட்சி ஊழியர்களுக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நகராட்சி ஊழியர்கள் அந்த வரியை வசூல் முறையாக வசூல் சட்டத்துக்கு உட்பட்டு வரியை வசூல் செய்யாமல் நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வீட்டுக்கு முன்பாக போராடும் காட்சி என்பது ஒரு பார்ப்பதற்கு ஒரு மாறியாக இருக்கிறது. குறிப்பாக நகராட்சி ஊழியர்கள் சோமேஸ்வரன் கோயில் தெருவில் உள்ள சத்தியமூர்த்தி என்பவர் வீட்டு முன்பாக ஒன்று திரண்டு அந்த வீட்டை அசிங்கப்படுத்தும் ஒரு விஷயத்தை செய்திருக்கிற காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சத்தியமூர்த்தி வீட்டு முன்பாக நின்று தர்ணா போராட்டத்துக்கு வரியை கட்ட சொல்லி தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இது தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத போல் ஒரு காட்சியாக தான் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு நபரை மிரட்டும் அளவிற்கு ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு வந்து பள்ளம் தோண்டுவது, அந்த குடியிருப்பு வாக்குகளை மிரட்டுவது, இப்படி வரி வசூல் செய்யும் நடவடிக்கையை பண்ருட்டி நகராட்சி ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பண்ருட்டி நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதுபோல் செய்வதற்கு யார் உத்தரவிட்டது என்பது கேட்பதற்காக நாம் பண்ருட்டி நகராட்சி ஆணையரை தொடர்பு கொண்டோம். பல முறை தொடர்பு கொண்டும் அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இது தன் கவனத்திற்கு வரவில்லை, இது குறித்து விசாரிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஏற்கனவே கடலூரில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இதே போல் ஒரு சம்பவம் நடக்கும் போது பொதுமக்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நகராட்சி நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் வரியை வசூல் செய்ய நோட்டீஸ் கொடுக்கலாம், அபராதம் விதிக்கலாம், ஆனால் தண்டனை கொடுப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது, இது ஏன் தமிழக அரசு பார்த்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ஒரு தனிநபர் வீட்டுக்கு முன்பாக நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த வீட்டை மிரட்டும் விதமாக நகராட்சி ஊழியர்கள் செயல்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமாக நகராட்சி பகுதியில் குடியிருப்பு வாசிகளையும் அந்த குடியிருப்பு நலச்சங்கத்திற்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இதுபோல் மிரட்டினால் எப்படி நாங்கள் வாழ்வது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் அனைவரும் நகராட்சி ஊழியர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு வீட்டை போய் முற்றுகையிட்டு வரியை கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சட்ட ரீதியாக நோட்டீஸ் கொடுக்கலாம் அல்லது நீதிமன்ற வழக்கு கூட தொடரலாம். ஆனால் இதுபோலாம் செய்யாமல் இந்த வீட்டிற்கு முன்பாக திரண்டு அவர்களை மிரட்டுவது என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமாக பண்ருட்டி நகராட்சி ஆணையரை நாம் பலமுறை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர் தொலைபேசி எடுக்காத காரணத்தால் அவரது விளக்கத்தை நம்மளால் பெற முடியவில்லை. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்ரீதர்.